ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாலையிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற பிரசன்ட் மீடியா, நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த க்ரூக்கும் இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட நான் இப்போ இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். இந்த படம் வெளியில வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release-னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஸ்ட்ரகிள், இதோட பெயின் அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்க உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கு. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சிவதா மேம். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், கைலன் திரைப்பட முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கே ராஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம், இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சாரை நானும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு 25 படம் நடந்துட்டு இருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாங்க தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு, இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் அந்த ஒரு வருஷத்துல. என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா, அது என் படம். கைலன் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர். ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமனாதி பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் ஒரு நிமிஷம் குரல் பார்த்தா வெடான்னு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா, நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிகிட பாட போகிறோம், நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ் எவ்வளோ சிறப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனகணமன் பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துருச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்துல திராவிட வறுமையில வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியிலன்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர்.
சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமா இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துட்டே வந்தான். புதுக்கோட்டையில ஒரு கல்யாணம். பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவரா இவரை கூப்பிடுறாங்க. இன்றைய முதல் அமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறாரு இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய கழகம், பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவரு திமுக எதிர்கட்சி தலைவர், சட்டமன்றத்தில். இல்ல அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்னைக்கு செஞ்சாச்சு சார் நம்ம லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் போன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. இது நீக்கினார்னு ஒண்ணு அவர் கூப்பிடுறாரு. அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க. நீ என் கட்சியில வர்றன்னு செய்தி தொடரோட போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமா இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவி பேட்டியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்ப நான் படம் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரி சின்ன போய்க்கலாரு தங்கமான கட்சி. அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆக்குங்க, படம் எடுக்கணும்னா. அப்பா கொஞ்சம் இரு, இப்போ வேணாம். இல்லை இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவரா 2000 போட்டி போடுறேன். அப்ப அங்க ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவே ஆட்சி படிக்கிறார். 17 வருஷமா அவரே தலைவர். ஒருத்தம் கூட ஒரு நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்ப நான் போய் முதல் முறையா போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயிச்சேன். அப்பதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்க மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் செய்ய மாட்டாங்க. கௌரவம், அவரு கௌரவம் நாராயணன், இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிக்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க இல்ல. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா செலவுகள் தான் ஓவரா இருக்கு. 5 கோடியில படம் முடிக்கலன்னா 9 கோடிக்குள்ள முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாம அவஸ்தைப்படுறாங்க. இந்த படம் பாருங்க, தமிழ் பெயர். இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, அப்போ டைட்டில் தமிழ்ல வந்துகிட்டே இருந்தது இங்கிலீஷ்ல. அவர் பார்த்தார் எப்படி அவர்களை திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம்னார். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்னைக்கு பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன். இந்த கையிலே நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள். அப்படி வைக்கணும்.
கம்பராமாயணத்தில் திருக்குறள்ல இருக்கு, நிறைய தமிழ் பேர் இருக்கு. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு கிரைம் சப்ஜெக்டா த்ரில்லரா ஏதோ ஒன்று, ஆனால் இன்ட்ரெஸ்டிங். மியூசிக், ரேடியோ ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும், பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரியன் என்ன சார் பெரிய அழகனா? காமெடி நடிகர் சூரியன் பரோட்டா துண்ணு, பரோட்டா வார்த்தை நானே, அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான். தம்பி, அன்பான தம்பி, அதனால அவன் நான் பண்றேன் சார். ஒரு 4-5 படம் சக்சஸ் சார். என்ன கதை இருந்தது, அதுல குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட் கிடையாது, கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால கதைகள் கிராமத்துல கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார், வீதியில் இருக்கு சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத, தமிழ் கலாச்சாரம் மிக்க படங்களை எடுங்க. இப்ப நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாகிடுச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அது சட்டம் ஒழுங்கு ஒன்று கெட்டு போல, வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயின் குடிக்கிறத காட்டுறான் சார். நிறைய படத்துல சார் ஹீரோயின் குடிக்கிற சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போகுது. இப்போ பாரு, 5-6 நாளா ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமா எடுங்க. இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி, ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன் ஏன்னா சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ், எல்லாருக்கும் ஒன்னே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்யற தொழிலாளருக்கு அந்த 1500, 2000, 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளவுன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு, அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதற்கு வேலை செய்தாங்க தொழிலாளி 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தியேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையில் எனக்கு 200 ரூபா, 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 தவறா சொல்லலை, ஒரு வேண்டுகோளா, தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா டிக்கெட்டு, அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட படம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர்ந்து இனிமே படத்தை விட மாட்டான்.
படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான். நான் அவன் கூட ஒரு சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்க, நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும். படம் நீ நடித்த படம்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும். ஹீரோ நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்குறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால் சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிக்கு முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க. இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து அருள் அஜித். அவர் திடீர்னு மெசேஜ் பண்ணி என்னை வந்து சொன்னார், சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. எனக்கு திங்கட்கிழமை காலையிலனாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க வரலங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஒருத்தர் வந்து சும்மா கூப்பிடாம ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டாரு. நான் உடனே சொன்னேன் அருள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது அந்த ஐடியா. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் சொல்லும்போது அந்த டிசிப்ளின், அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த ஒரு கமிட்மெண்ட் டு த ஃபிலிம் பிடிச்சது. அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது காஸ்ட் அண்ட் குரூவில் எடுத்த உடனே சிவதா பேர் போட்ட உடனே, சிவதா ரொம்ப ஹீரோயின் படம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஏன்னா நான் வந்து கார்பரேட் கரியர்ல 25 வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பிச்ச படம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச படம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். நான் கடைசியா வந்து கார்பரேட் கரியர்ல பண்ண படம் இறுதி சுற்று, அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சேன். அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம், நம்ம இண்டிபெண்டா படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு படம் தேடிட்டே இருக்கேன். படம் கிடைக்கல, நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சிவதா நடிச்ச படம். அந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஜீரோ. அந்த படத்தினுடைய ஹீரோயின் தான் வந்து நான் சொன்னேன் இது இறுதி சுற்று படம் பண்ணிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்க போறேன் நான் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ ஃபெல்ட் நைஸ். நல்லது, நான் கடவுள் சொல்ற மாதிரி தான். அதாவது இறுதி சுற்று கார்பரேட் கரியர்லாம் முடிஞ்சிச்சு தம்பி, நீ வந்து இண்டிபெண்டா ஒரு பயணம் ஆரம்பிக்கணும், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து சிவதா ரொம்ப அருமையா அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2016 வெளியான படம். அதுதான் எனக்கு ஒரு கரியர்ல தொடக்கம் கொடுத்தது. அது பிறகு நான் இண்டிபெண்டா என்னுடைய பயணம் தொடங்குச்சு. நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம். அது வரைக்கும் கார்பரேட் கரியர்ல ஒரு பேக்கிங்கோட பண்றது வேற, இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாவது வேற. அந்த மாதிரி படம். ஆனா ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமா அமைஞ்சது. அந்த படம் மூலமா எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சிவதாக்கு நன்றி சொல்லணும். ஸோ சிவதா, உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமா பார்க்குறேன். இதை கடந்த 10 வருடமா 9 வருடமா நான் பார்க்கறது சிவதானுடைய ஃபில்மோகிராஃபி. ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமா இருக்கும். மலையாளமா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல அவங்க ப்ரொட்டகனிஸ்டா இந்த படத்துல நடிக்கிறதும் ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸரா நடிக்கும் போது பார்க்கறதுக்கே செமையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது. நீங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கைலன். எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும். சார் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம். ஷூட்டிங் ஆரம்பிச்சுதா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம போகலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். அண்ட் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டைரக்டரோட, ஏன்னா எங்க கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு. கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் த்ரில்லர். அவர் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம். விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்ச படம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு. பாசிட்டிவான ட்ரபிள். அதாவது காலைல 7:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவான். 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான். 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் டேக் வைக்கலன்னா அப்படி அப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற சினிமாட்டோகிராஃபருக்கு நடிகர்கள் வரலையா, யார் வரல, எதுக்கு வரல, ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கௌரவ் ஓடிட்டே இருப்பாரு. இவருக்கு முன்னாடி எப்படியாவது 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும்,
8 மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு 2 ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்ன பிரேக்கு. அப்புறம் 9 o'clock இருந்து நான் ஸ்டாப் மெனி டேஸ் நான் கௌரவோட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை. அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், இப்படிதான் மலையாள சினிமா எடுப்பாங்க. அப்படிதான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவம்லாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம். அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. 3 வருஷமா எப்படிலாம் இங்கே கஷ்டப்படுறோம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுறாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அட் த சேம் டைம் நடுவில் டைவர்ட் ஆகி நடிகர்லாம் போனாரு. நான் சொன்னேன், ஐயோ ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணியா, நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் படம் எடுக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் சார் வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு. நிறைய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் இன்னும் நடிக்கிறெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்காரு. பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போனேன்னு சொன்னோன்னே அப்படியே என்னடா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்காரு, இது ரைட் அப்ரோச்சா, இது நம்ம அப்ரோச்சா எனக்கு தெரியல. பட் அரசுமா சார், உங்களோட நம்பிக்கைக்கு கோடான கோடிகள் வாழ்த்துக்கள். அஜித், செம்ம பிரச்சனை இருக்கு, ஒழுங்கு மரியாதை நல்ல படமா கொடுத்துருங்க. இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி, அப்புறம் வம்பா எடுப்பது, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களை பண்றாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிருவாரு. ஓகே, அதனால நல்ல படமா இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார். எடிட்ல பண்ணலாம் சார். சார் இல்ல எடிட்ல பார்க்கலாம். நல்ல சிறப்பான படமா வரணும் அஜித், அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட பண்றதுலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும். அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்த அளவு நம்பிக்கை ஒரு டைரக்டர் மேல வச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல. அந்த படம் இவ்வளவு நம்பிக்கையா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு சொன்னாரு, இந்த ரிவ்யூஸ் பத்தி எல்லாம் பேசினாரு. அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு சங்கமா எல்லா ஆபீஸ் பேரர்ஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிரே கிடையாது, ரிவ்யூவர்ஸ்க்கு எதிரே கிடையாது. வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஊடக நண்பர்கள், நான் என்னுடைய பல யூடியூப்ல நான் சேனல்ல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் மீடியா, இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூங்கல், இந்த இண்டஸ்ட்ரியோடைய பார்ட் அண்ட் பார்சல். இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க தான் தூண், நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்களே, அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போனோம். கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க. நீங்க எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவா தான் இருக்கீங்க. நீங்க எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த பாதையில அழகா போயிட்டு இருக்கு. நாங்க எப்பவுமே ஒரு சக்சஸ் மீட் வச்சா அவங்களெல்லாம் கூப்பிடுறது இல்லை, உங்களை தான் கூப்பிடுறோம். நீங்க தான் இந்த படத்தினுடைய ஒரு சக்சஸுக்கு காரணமா இருக்கீங்கன்றதுதான் உங்களை தான் நாங்க கூப்பிடுறோம். ஸோ அதனால ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போல, நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்துல நாங்கெல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான். ஸோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க, அந்த திரைப்படத்தை பாத்தீங்களா, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணீங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா சொல்லி 10 இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்ப திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படிதான் சொல்லுது, நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அதனால அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க மனசெல்லாம் இழக்கல. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாத்துங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னாரு, இந்த மாதிரி இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, 5 பேருக்கு 5 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், அதுதான் சினிமா. இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பத்தி, உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது தப்பே கிடையாது. அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும். அதனாலதான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படத்துல பாத்தீங்கன்னா DNA படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்றோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்றோம். சோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை, பல பேருக்கு பரவலா பிடிச்சிச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்களும் உழைச்சிட்டு இருக்கோம்.
இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல படைப்பா வரும்னு காத்திருக்கிறேன். ஸோ உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. நன்றி தனஞ்சயன் சார். முன்னாள் சின்னத்திரையின் செல்லப்பிள்ளை, இந்நாள் தமிழ் சினிமாவின் சின்னத்தம்பி நடிகர் பிரஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல பிடி ராஜ்குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோட 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஏன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு ராஜ்குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடையில் வந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பட்ஜெட் சார் எப்பவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும். இப்போ கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்கும்ன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்னதான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கிறோம். அது வந்து 100 படங்கள்ல 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ எழுதிட்டு இருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது. போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்று. இது எல்லா விதத்திலும் அடங்கும் போது. ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட் ஆகி நம்பணும். தேங்க்யூ. ரஜன் அவர்களுக்கு நன்றி. தமிழ்துறை பேராசிரியர், சிரிக்க வைத்து பேசினாலும் சிந்திக்க வைக்கும் பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இப்படி சொன்ன உடனே கைதட்டுவாங்க எங்க ஊர்ல எல்லாம். அமைதியா இருந்து எங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பா எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இருந்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்றதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கரிய நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. அதெல்லாம் நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களோட மைக்க பிடிங்கினாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் இருந்தது சார், பேக்கராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு திருப்பி வருது. ஏன்னா நான் அவருக்கு இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி.
அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டுமல்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகர். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம் இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இப்படி போட்டு படம் பேர் டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சுட்டு இருக்கப்போ இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதையும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது எதுக்கு தான். இப்போ இந்த போடியுமே எதுக்குன்னா நடுக்க வழி தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுலங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகர்வோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்ல உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். மலையாளத்தில் அறிமுகமாகி தமிழில் நெடுஞ்சாலை, அதே கண்கள் உள்ளிட்ட படங்களிலும் இப்பொழுது கைலன் திரைப்படத்தில் சிங்கப்பெண்ணாக மிரட்டியிருக்கும் கதாநாயகி சிவதா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். மகிழ்வோடு இருக்கிற அந்த திருநாளில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த கைலன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற எங்களுடைய தூரல் நின்று போச்சு புயல், எங்களை போன்ற கிராம பகுதியிலே பிறந்தவர்கள் எல்லாம் கலைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவரில் ஒருவர், எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களே, ஏறக்குறைய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில், இன்னும் சொல்ல போனா எனக்கு குருவாக இருந்து முதல் சென்னைக்கு நான் வந்தது அவருடைய பள்ளிக்கு தான். வண்ணாரப்பேட்டையிலே காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்த போது என்னை இணைத்துக் கொண்டு, இன்றைக்கு ஈன்ற பொழுதினில் பெருதுவத்தும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதை போல, ஒரு தாயும் தந்தையும் நிகழ்வில் உயிரோடு இருந்தால் எவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுவார்களோ,
பாராட்டுவார்களோ மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த அளவில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் கே ராஜன் அவர்களே, அன்பு சகோதரர் தனஜயன் அவர்களே, அன்றுக்குரிய கௌரவ் நாராயணன் அவர்களே, இயக்குனர் கௌரவ் நாராயணன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திரைப்படத்தை இரவு பகல் பாராது உழைத்து அண்ணன் கே ராஜன் என்கிட்ட கேட்டாங்க, இதனை கிரைம் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டாங்க. உண்மையை சொல்ல வந்தேன், எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு. என்ன இப்படி சொல்ற, நீ தயாரிப்பாளர் இருந்துட்டு அப்படின்னாங்க. இல்லை, நான் அஜித் மேல உள்ள கான்பிடென்ட், அந்த ஏரியாக்குள்ளே நான் போகவே இல்லை. ஹீரோயின் சுவேதா இருக்காங்க, ஷூட்டிங் கூட நான் போனதே கிடையாது. ஏதோ ஒரு நாள் அக்கேஷனா ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன். மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ள என்ட்ரி ஆகலை நான். ஏன்னா இதனால் இவன் முடிக்கும் என்றாரா இருந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அஜித் என்கிற ஒரு அப்பலுக்கு பெற்ற ஒரு இளைஞன், எனது அன்பு தம்பி, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நான் யோசிப்பதை விட நான் சிந்திப்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன். ஆகவே அதில் போய் உள்ள நுழையணும், என்னன்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை. உங்களோட சேர்ந்து நானும் ட்ரெய்லர் பார்த்தேன். இயக்குனர் அவர்கள் ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே அந்த ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணுறதா இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாருமே காலையிலேருந்து 9:30 மணிலேருந்து 9:15 வந்துட்டதுனால அவர் நிற்கலனால அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியல அவர்னால. சரி, இயக்குனர் சார்ட்ட நம்ம சொல்லிக்குவோம், சாருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், சார் காரில் வரும்போதே பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ட்ரெய்லரை அவர் நிகில் சார் வந்து வெளியிடலாம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்வான தருணத்தில் இந்த திரைப்படத்தினுடைய நாயகி ரொம்ப தங்கமான ஒரு சகோதரி. அவங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒப்பீனியன்டா, அப்பெல்லாம் ஒரு சினிமா துறையில் பார்க்குறதெல்லாம் கடினமான ஒன்று. அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஓரளவுக்கு கேரளாவில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், கதாசிரியர், நம்முடைய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் நெருங்கி பழகாதனால எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்திலேருந்து வந்தேன்னா என்னுடைய தாய்மாமன் வி.கே. சக்திவேல் மணப்பாறையில் மிகப்பெரிய ராஜ நடிகர், கலைஞானத்தோட ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார். அவருக்கு பெரிய மருது படத்தில் ஒடுக்கடிச்சிட்டு சாமியார் அவர் நிராசம் பண்ணியிருக்காரு. மிருதங்க சக்கரவர்த்தியில் நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார், தாய் மாமா. என் தாயினுடைய தந்தை, என் தாத்தாவும் நாடக நடிகர், ராஜ நடிகர். அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிருந்ததுனால எதைக்காவது ஒரு நாளைக்கு சாதிக்கணும்னு சொன்னேன். பெரிய லெவலில் வந்திருக்கலாம். டி ராஜேந்திரன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தாரு. அவர்கிட்டே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லி கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் சத்தம் போட்டாரு. முதல் சினிமா நடிகலான்னு சென்னைக்கு வர சொன்னாங்க எல்லாரும். மெட்ராஸ் போனால் சினிமா நடிக்கலாம், உனக்கு ஹேர்லாம் நல்லா இருக்குது, கமலஹாசன் மாதிரி முடியெல்லாம் நல்லா வச்சுருக்கேன், நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னை விட்டு வடபழனி விட்டு இறங்கி எங்கே படம் எடுக்கலாம், படம் எங்கே போய் நடிக்கலாம்னு கேட்டேன். எங்களுக்கு என்ன தெரியும் பாவம், அவர் சார்லாம் டேரக்டர்லாம் ரொம்ப அடிப்பட்டு உதப்பட்டு கீழே இருந்து மேலே வந்திருக்காங்க. நாங்கள் வந்தோடனே படம் நடிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆள் ஆயிரணும், கமலஹாசன் மாதிரி பெரிய ஆள் ஆயிருங்கிற மாதிரி பார்வை வந்தோம். வந்து ஏவிஎம்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ போய் இந்த திரைப்படத்துக்கு நான் அந்த ஷூட்டிங் வராதுக்கு அது ஒரு காரணம். அப்போ நான் போய் என்ன பண்ணேன், யாருங்க போய் கேட்கறதுன்னு கேட்டேன். இது நடந்தது 89ல். யாருங்க போய் 88 யாருங்க போய் கேட்கறதுன்னு நினைச்சேன். அது கல்யாணம்னு 6 மாசம் வர யாருங்க போய் கேட்கறதுன்னு நினைச்சேன். இந்த உள்ள ஒரு ஆள் தாடி வச்சுட்டு படம் எடுத்துட்டு இருக்காரு, அவர் போய் கேளுங்க, அவருக்கு என்ன கிடப்போ அவனுக்குன்னு தெரியல, அவர் போய் கேளுங்கன்றான். அவர் ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருந்தார். 1 மணி இருக்கு மத்தியானம். நான் போய் சார் அப்படின்னு என்ன அப்படின்ட்டு வந்தாருங்க. படம் நடிக்கணும் சார், உங்கள்கிட்ட கேட்கணும் சார். எல்லாம் வந்துட்டு எந்த ஊர் நீ கேட்டாரு. சொன்னேன், ஊர்ல போய் பொழப்பா பாரியா, படம் நடிக்க வந்துட்டாரு. சரி, ஒருவேளை முகம் சரியில்லை போல நமக்கு, அதனால இந்த டைரக்டர் போய் சொல்றாரு அப்படின்னா அதுல இருந்து போயிட்டா. ஏன்னு சொல்றேன்னா, பாக்கியராஜ் சார் பார்த்துருந்தா கண்டிப்பா மண்ணாங்கட்டியெல்லாம் நடிக்க வச்சாரு. கண்டிப்பா இவரை பார்த்துதான் அவர் கேரக்டர்ல ஒரு ஆர்வம், ஒரு இளைஞன் வந்திருக்கான், வாப்பா அந்த கேரக்டரை பண்ணிருப்பாரு. நான் பார்த்து 4 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசும்போது சொன்னேன், ஏங்க நீங்க சினிமாவில் நல்லா வந்திருப்பாங்க, சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்க அப்படின்னு.
வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைடி அப்படின்னாரு. அந்த அடிப்படை எதுக்கு சொல்றேன்னா, அப்புறம் அண்ணன் டபுள்ஸ்ல நடிக்க வாங்கினாரு. ஷூட்டிங்க்கு லேட்டா போயிட்டார், கேரக்டரை மாத்தி விட்டார், லேட்டா வந்துட்டு வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டாரு. அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடிச்ச படம், பிரபு எல்லாம் நடிச்ச படம், ஒரே ப்ரொடியூசர் மாதிரியே தான் இருப்பேன். விசிறின்னு ஒரு படம். அப்போ நான் லட்சுமி சுப்பையா வந்து ஒரு படம், அது என்ன படம் பேர் கூட தெரியல, அந்த படம் எடுத்தோம். சகின்னு ஒரு படம் எடுத்தோம். ஏன் சொல்ல வரேன்னா, நண்பர்கள்லாம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களா ஏதோ புதுசா கூட்டியாந்து ஒருத்தர் திரைப்படம் தயார் பண்ணிப்பா. நான் 89 இருக்கேன், திரையில இருக்கேன், படத்துல இல்லை. அதே மாதிரி 2001 இருந்தே ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் சார் கூட சொன்னாரு, தனஞ்சயன் கூட, நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கு, உங்களை மாதிரி ஆள் ஆர்வமான ஆட்கள் இருக்கணும்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா 2001 கேஆர்ஜி இருக்கும்போது, இவர் கோதண்டர் இருக்கும்போது, கேஆர் இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான். சாயந்தரம் போய் 6 மணி 7 மணிக்கு உட்காந்தா 11 மணி 12 மணிக்கு அண்ணன் கார் எடுத்து அங்கே வண்ணாரப்பட்ட போவோம், நான் கார் எடுத்துட்டு சாய்கிராமம் வருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம். பரவாயில்ல, இருந்தாலும் முதல் கால் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, இந்த திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும், எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வருகின்றிருக்கிற அனைவரையும் வருக 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 வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். நன்றி அரசகுமார் சார். கைலன் திரைப்படத்தின் எடிட்டர் திரு அஸ்வின் அவர்களை பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வந்திருக்க பத்திரிகை ஊடகம் இந்த படத்தோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ஜூலை 21 தியேட்டருக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நன்றி அஸ்வின். கைலன் திரைப்படத்தின் கலை இயக்குனர் திரு எஸ்கே அவர்களை பேச இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் அண்ட் ஆட் பிலிம் மேக்கர் கைலன் திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு அமீன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல சான்ஸ் கொடுத்த டைரக்டர் அஜித் சார் ஒரு நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் சார், சார் சொன்ன மாதிரி செட்டுக்கு ஒரே நாள் தான் வந்தார். அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டதில்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக மற்ற ஷூட்டு முடித்தோம். கொஞ்சம் கஷ்டமான ஷூட்டு தான், பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணி நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சாரை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவோம். ஸோ தேங்க்யூ. 25th படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. நன்றி அமீன். கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ஹர்ஷா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோட தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பிடிகே அரசகுமார் சாருக்கு என்னோட நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் டைரக்டர் திரு அருளாஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 25th ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு 3 பாட்டு இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது ட்ரெய்லர். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அஃபிஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற 2வது மூவி, பட் இதோட 4வது மூவி. ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி கார்த்திக். கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஹரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைத்து திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு, மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி இங்கே வந்ததுக்கு. நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி. சோஃபார் அதனால தான் வந்திருக்கேன். கைலன் படத்துக்கு அருளாஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிடிகே அரசகுமார் சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக இருந்து இதை புஷ் பண்ணி இன்னைக்கு திரைப்படம் தியேட்டருக்கு வருது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். படம் நல்ல
இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. கார்த்திக் ஹர்ஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். யூடியூப்ல எல்லாமே ஒன்றுனா இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்திருக்க ட்ரெய்லரும் இப்போ அடுத்து யூடியூப்ல வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி வெளி மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் நினச்சாதான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக இங்கே வந்திருக்க திரைப்பட ஜாம்பான்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அண்ட் எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் கைலன் திரைப்பட முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் என் குடும்பத்தாருக்கும் கீழே வீற்றிருக்கும் குடும்பத்தை பாதுகாப்பவர்களுக்கும் கூடான கூடிய நன்றியோடு வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு சேயிங்ஸ் வரும். போராடணும், போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு. இங்கே சினிமாவில் ஒரு கதையை கிரியேட் பண்ணுறதுக்கு போராடணும், அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும், அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும். இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும். அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், அதை ரொம்ப 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 வரவேற்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்லேருந்து, தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து, தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க. அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட. ஸோ இதுக்கு இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க. அது கோர்ட்டில் அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். பட் இதோட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சார். போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் மாதிரி தான். நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும். போராடுங்க சார் திரும்ப. ஸோ கமிங் டு த கைலன் பாயிண்ட், இப்போ டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு கைதட்டலாம் அவருக்கு. ஏன்னா ஒரு முதல் படம், அந்த முதல் காதல், முதல் முத்தம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முதல் படம், முதல் மேடை. அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பாரு, என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த மனநிலையில் இருந்தாருன்றது எனக்கு தெரியும். எக்ஸாம் எழுதிட்டு 12th எக்ஸாம் எழுதிட்டு பாஸா ஃபெயிலா, கன்ஃபார்மாக பாஸ் தான். அது டிஸ்டிங்ஷனில் வந்துருமா? ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஈஸியாக, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு. ஆனால் ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார், கன்ஃபார்மாக. அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் இன்னொன்று, இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணுறாங்க. கீழே உட்காந்துருக்கிற நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தேட்டருக்காரனா நான் கிளீனாக ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன், கண்டென்ட் வின்ஸ், ஒன்லி கண்டென்ட் வின்ஸ். எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு 75 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட். ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச், அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவா ஆதரிக்கிறாங்க. கடைசியா வந்த மார்கன் படம் மார்கண்டு நமக்கு ஒரு சப்போர்ட். DNA, மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லர்ல ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு, என்னைய 2.5 hours எங்கேஜிங்கா வை. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ற இயக்குனர்களை விட ஃபர்டல் மைண்டட். நீ ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும் போதே 13வது ஃபர்ஸ்ட் ரீல் ஆரம்பிக்கும் போதே 13வது ரீல் தாண்டா வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த டைரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம். எந்த டைரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி, அவங்களுக்கு மேல நம்ம அறிவாளியா இருக்கணும்னு நினைச்சு ரிசர்ச் பண்றாங்களோ அந்த படங்கள் 200% வின் ஆகும், வின் ஆகியே தீரும். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லரா இருக்கு. ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லரா இருக்கும் பட்சத்தில் 200% இந்த படம் கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும்.
அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும். இன்னொரு விஷயம், அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா எங்கள் அக்காவோட படித்தவர். ஸோ என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான். அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, பிரச்சனையே இல்லை, அவர் ஜாலியாக இருக்கிறாரு, அவர் என்ன எந்த பரீட்சையும் எழுதலை. பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்னு ஒன்று வரும். அதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர். அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் 2 பேர், பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சாங் கேட்கல. ஸோ ஐ விஷ் யூ குட் சக்ஸஸ் பிரதர். ஹரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சார்ட் பஸ்டர்ஸ்லேயே ரொம்ப நல்லா வந்த கதைகள். இப்போ தெலுங்குல அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால் ஷீட்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காரு. அப்போ தான் நான் சொன்னேன், இங்கேயும் கொஞ்சம் கால் ஷீட்ஸ்லாம் கொடுங்கம்மா, கால் ஷீட் கை ஷீட்லாம் கொடுங்கம்மான்னு இருக்கேன். ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின், ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் 2 படம் நான் நடித்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள். பிரஜன், ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் யூ பிரதர். நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் அண்ட் ரைட் டைம் கம்ஸ் when right people comes, definitely your success will come at the right time. So I'm just wishing you a great success. Last but not the least, அவங்க ஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசு பிடிச்சது மாறா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கான ஒரு படம். அதிலிருந்து அவங்களோட கரியரும் தமிழில் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூர் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. ஸோ என்டையராக எல்லா பேரையும் நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது. படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு இங்கே இருக்கிற என் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் 5th ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு பாதி பேர் கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. 5 யூடியூபர்ஸ் ஒரு ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க. 5 பேரில் 5 பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்கள் 5 பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு 1000 பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது. தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க. இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், 3 வருஷமா 3 படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி, ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ், இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்ன்றது உடையுது. ஸோ இன்னைக்கும் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம், ஒரு சினிமாவோட சக்சஸ், ஒரு சினிமா படம்ன்றது இயக்குனர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட மேக்கிங் என்ன, அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. கம்பேரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்கு. அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு.
அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சில பேர் செய்கிற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்தில் சினிமா இருக்குது. அந்த சில பேர் கையில் இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாற்றுங்க, அது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இது என்னோட இயக்குனராக தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த டீம் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும். அந்த சக்ஸஸில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.